ஜப்பான் அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட பேரழிவுக்கான மிகப்பெரிய எச்சரிக்கை. அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட இந்த எச்சரிக்கை அனைத்து மக்களையும் மிகவும் கலக்கத்தில் ஏற்படுத்தியுள்ளது. ஜப்பானில் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஏதேனும் ஒரு அசம்பாவிதம் மிகப்பெரிய அளவில் நடந்து கொண்டே இருக்கிறது. அதன்படி 1946ஆம் ஆண்டு ஏற்பட்ட மிகப்பெரிய நிலநடுக்கம் மற்றும் சுனாமியினால் கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போனர். ஆனால் தற்போதைய சூழலில் மக்கள் தொகை பெருக்கம் மற்றும் நகரம் அதிகரித்ததன் காரணமாக இந்த நூற்றாண்டிற்காக எச்சரிக்கையை ஜப்பான் அரசாங்கம் கொடுத்துள்ளது. அதன்படி பார்த்தால் ஜப்பானில் ஏறக்குறைய 3 லட்சம் மக்கள் கொல்லப்படுவார்கள் சுனாமியினால் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மற்றும் 1 கோடி பேருக்கு மேல் பாதிக்கப்படுவார்கள். பல லட்ச கட்டிடங்கள் இடிபாடுகளுக்கு ஆளாகும் என்றும் கூறுகின்றனர். ஜப்பானில் இந்த எச்சரிக்கை ஜப்பானுக்கு மட்டுமல்லாமல் ஜப்பானை சுற்றியுள்ள 17 நாடுகளுக்கும் இந்த எச்சரிக்கை பொருந்தும் என ஜப்பான் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி பார்த்தால் ஜப்பானை மையமாக கொண்டே இந்த நிலநடுக்கம் ஏற்படும் என்றும் அதனால் மிகப்பெரிய சுனாமி அலை ஏற்படும் என்றும் அது ஜப்பானை சுற்றியுள்ள 17 நாடுகளையும் பாதிக்கும் என்றும் ஜப்பான் அரசு மிகுந்த எச்சரிக்கை தெரிவித்துள்ளது. இது மேற்கொண்டு ஒரு 30 ஆண்டுகளுக்குள் இது ஏற்படும் என்றும் ஜப்பான் அரசு தெரிவித்துள்ளது. அதனால் மக்களை எவ்வாறு முன்னெச்சரிக்கையாக காப்பாற்றுவது, சுனாமி ஏற்பட்டால் எவ்வாறு சேதங்களை தவிர்ப்பது என்ற முன்னெச்சரிக்கைகளை ஜப்பான் அரசாங்கம் தற்போதிலிருந்து எடுக்க வேண்டும் என அந்த அறிக்கையில் அரசு தெரிவித்துள்ளது. ஜப்பானை மட்டுமல்லாமல் மிகப்பெரிய சுனாமி ஏற்படும் என்பதால் இது உலகத்திற்கே மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் என்று ஜப்பான் அரசு தெரிவித்துள்ளது. தற்போது விடுக்கப்பட்டுள்ள இந்த அறிக்கையின்படி மிகப்பெரிய சுனாமி ஒன்று ஏற்படுவது உறுதியாகியுள்ளது. எனவே உலக மக்கள் அனைவரும் எச்சரிக்கையாக இருக்கும்படி ஜப்பான் அரசாங்கம் கேட்டுக்கொண்டுள்ளது.